ஃப்ளாட்டாக பண்ணிட்டான். பாய். Yeah. வலி இருக்கா? ஆமாம். அடி இருந்துருக்கு. ஐயோ சரி நல்லா நீ போகும். வலிக்குது சதை. அது 5 நிமிஷம் ஆச்சு. ஐயோ பா. ஐயோ அவ்வளோதான். ஐயா ஐயா இங்கே வலி வருது அப்புறம் இங்கே வலி இல்லை. இந்த பின்னாடி தானே வலி. அது இருக்காது. இங்கே வலி இருக்கு. அங்கே வலி இல்லை. இங்கே தான் இங்கே வலி. அந்த தோல் பட்டுற முட்டி தான் வலி ஜாயிண்ட்டில். சரி அவன் இந்த முட்டி வலிக்குது. ஐயோ அம்மா. போகக்குள்ளே எங்கள் அம்மா இட்டுட்டு போயிருக்கான். நான் மட்டும் போயிருப்பேன். சும்மா என்னதுக்கு இந்த கஷ்டம் நம்மளுக்கு வேறு இந்த உலகத்தில். எல்லாம் இருக்கணும் அவதான். ஏன் அவங்க அம்மா எல்லாத்துக்கும் போடுறாங்க. அப்படியா? இறந்துட்டாங்க. யாராக இருந்தால் நேரேச்சிக்கிறாங்க. நீ கேட்டாலும் கிடைக்காது. தாகம் வரும். உடம்பு கட்டியாக வச்சுக்கோ. லைட்டாக கொஞ்சம் வலி வரும். தாங்கிக்கணும். ஐயோ நான் இந்த படத்தை ஆயிடுச்சு.
சொல்ல போறாங்களாண்ணா? தெரிஞ்சே வருவாங்க, நம்மளுக்கே தெரியல. தமிழ் சொல்ல தமிழ் சொல்ல பார்த்தா தெரியும். நான் பில்டிங்கை தான் பார்த்துக்கிறேன், தமிழ்காரங்க மட்டும் எப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த வேலுமுருகன் பார்த்த உடனே ஃப்ரீயா விட்டா ஹலோ ஹலோ, இதான் நாங்க கட்டு போகிறோம். இல்லை இல்லை, இங்கே தான் வீட்டில் இல்லை, இங்கே ஒரு இடத்துல போகிறோம். ம், சரி சரி. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. ம் ம், சரி சரி சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். ம், இங்க ராட்டில் அடிச்சிருக்குது, அடிபட்டுருக்கு, ம், ரத்தம் இருக்குது, உள்ள காற்றுல எடுத்தாச்சு. ம், இப்போ வலி வராது. ம், இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணணும், ம். கொஞ்சம் மருந்து கொடுத்து அனுப்புகிறேன். ம், ம், நைட்டில் இந்த கட்டு மட்டும், இந்த எலும்பு மட்டும் வஞ்சி ரத்தில் கட்டு போடுவேன். ம், இதுக்கு நம்ம நைட்டில் படுக்கிறாரு பார்த்தீங்களா, படுக்கிற டைமில் ம். கொஞ்சம் மருந்து போட்டு ஒரு துணியில் கட்டி விட்ருங்க. இப்போ இங்கே வந்து எலும்பு கிளி போட்லையா? எலும்புல இது ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே தான் வலிக்குது. ஆமாம், இது ஃபுல்லாக வந்து லாக் ஆகிருக்குது, அப்போ கட்டிருக்குது. ம், இப்போ மருந்து வச்சு கட்டினது 3 நாள் கட்டினது சரியா போடாது. ம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம மெயின் பிரச்சனை. ம், இதுதான் கொஞ்சம் கிராக் ஆகிருக்கு. எலும்பு போய் இங்கே இச்சி இருக்கிறாரு, ம். கிராக் இருக்குங்களா. ம், இப்போ இது வந்து செட் பண்ணி விட்டுட்டான். ம். இது வலி வந்து 2-3 நாள் சரியா ஆனால் போடும். இங்கே கட்டு போகிறீங்க, நீங்கள் கட்டு போகிறீங்களா? அங்கே தேவையில்லை, அங்கே தேவை. இதுதான் மெயின் ஒன்று. இங்கே தான் கிராக் இருக்குது இந்த இடத்துல. சரி சரியா கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இங்கே வரணும் சரியாயிடும். கவலைப்படாது. லைட்டாக ஏர் கிராக் தான் அது. பெருசு வந்து 2 கட்டு இப்படி பிடிச்சிங்க, கட்டியாக பிடிங்க. உடம்பு சைட்டாக இருக்குது, அப்படி இருக்கு. அப்படியே எனக்கு சொல்லுண்ணா, அப்புறமா நான் போகல, எனக்கு சொல்லு எவ்வளோ ஆகும். இதாங்க நான் தைராய்டு கைது பண்ணிக்கிறேன் அப்படின்னு 10 வருஷம் கூட மாத்திரை தரணும். அது ஒரு டாக்டர் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் ஆகிடுது, ஒரு டாக்டர் சொல்லுதுங்க ஜாஸ்தி இருக்குது உனக்கு, இந்த 2 மாத்திரை கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம பிக்குமா? என்னது மருந்து மருந்து பிக்கணும். ஏன் கட்டி அப்போ போட்டது இல்லை? இவங்க போட்டது சொல்றாங்க, போட்டது நான் சொல்றாங்க, போட்டுருக்கேன். போட்டது சொல்றாங்க. நம்ம பிக்கும். இந்த காலில் போட்டு வந்தான் நம்மன்னு பிக்கும். ஒரு உடம்பு ஒரு மாதிரி, ஆ, ஒரு உடம்பு ஒன்றுமே வரைக்காது. ஆமாம், எனக்கு செம்ம அரிப்பு, ஒரு மாதிரி போட்டு சொரிஞ்சு அந்த கட்டு மேலேயே. இது வந்து நம்பிச்சல் அவ்வளோ வராது. ஆ, எனக்கு அப்படிதான் இருந்தது. அப்பா நாங்கள் நல்லாம்பட்டியில் போட்டவங்க தான் நாங்கள் கட்டு. இவங்களுக்கும் தெரியாது இல்லை நம்மளுக்கு. சைக்கிள்ல எத்தனை வருஷமா எனக்கு இங்க கேக்குறீங்க? 32 வருஷம் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டுல இங்கேவா? இங்க வந்து 9 வருஷம் ஆச்சு. வேற இருந்தீங்க, எங்க இருந்தீங்க? விசாரணை வெளிச்சம் காட்டுல. நம்ம அங்கெல்லாம் தெரியாது, எங்க மச்சான் தெரியும் வெளிச்சம் காட்டுல எங்க கடை வச்சது. அவருக்கு இவருக்கு அடிப்படை தெரியாது, என்ன சொல்லியிருக்காரு.
இந்த டைராய்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் பல் எடுத்துட்டு எல்லாம் சொத்து கொள்ள ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பல் எடுத்துட்டு ஒரு பக்கம் எடுக்காதுக்கிறாங்க. இந்த டைராய்டு இருக்குதுன்னு எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பல்லெல்லாம் சுத்து சுத்த ஆயிடுச்சு. இந்த கட்டு எத்தனை நாளைக்கு எனக்கு ஆகுதா? இங்கே வந்து ஆகுமா? கட்டு கேட்டுப்படாதீங்க. கட்டி ஏன் கேட்டுறீங்க? இதில் எத்தனை நாள் விட்டு கை நீங்கள் வந்து கேட்டீங்க இங்கே வந்தா? ஐயா சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகணுமா இல்லை ஸ்லோவாக ரெடி ஆகணும்? நீங்கள் சொல்கிறது நான் ரெடி பண்ணுறோம். சீக்கிரமாக சீக்கிரமாக கோடு கட்டணும். அதே எனக்கு பிரச்சனை. இப்போ வேறு ஒரு வாரம் விட்டு வரணும். வீட்டு லாக் பண்ணுறேன் பேங்க் வரேன். லோன் வாங்கிட்டு அது வேறு தலையில வீட்டு லாக் பண்ணிட்டு அமௌண்ட் வந்துடுவோமா? மொத்த வீடும் லாக் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுறது போட்டோம். கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்புறம் பேச போட்டோம். இங்கே தான் ரொம்பவும் வலிக்குதுங்க அதிகமாக. அப்படி அப்படிங்க அப்படியே வச்சுட்டு சப்போர்ட் பிடிங்க. விடாது தான் சாக வச்சுன்னா சீக்கிரம் நல்லா இருக்கும். இப்போ அந்த காலை போட்டு மேலே தூக்கி செட் பண்ணியிருக்கிறேன். செட் பண்ணி லாக் பண்ணிச்சோ அது சரியாக பண்ணி கொடுக்க. இங்கே ரத்த லைட்டாக ரத்தம் கட்டி இருக்கு. ஒன்றும் டென்ஷன் சரியாயிடும். திருக்கோயில் உங்களுக்கு எங்கள் மச்சான் எல்லாம் ஒரே ஒரே ஊர் தானே. எங்கள் மச்சான் கார் பண்ணுறலாம் எல்லாம் ஒரே ஊரா? எங்கள் மச்சான் தானே அவரு. எங்கள் மாமன் எல்லாம் ஒரே பக்கம்னா இருக்கணும். ஒரே பக்கம் தான் இங்கே இருக்கணும். ஏழுமலை அவங்க தங்கச்சிக்குள்ள இங்கே இருக்கிறாரா ஊரில் இருக்கிறாரா அவரு? இல்லை ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க அவங்க தங்கச்சி பிள்ளைங்க? வரட்டும்ண்ணா 10 தானே? 2 பேரும் சொல்ல யாருல ஏன் மேடம் கால் பண்ணுறா? ஒரே பையன் தான். அவர் 2 பொண்ணு. ஒரு பொண்ணு தான் போச்சு. அவருக்கு இல்லைப்பா, அவங்க தங்கச்சி. இவருக்கு 2 பொண்ணு ஒரு புள்ள. இவருக்கு தெரியும். அவனை சேர்த்து ஒரு பொண்ணு தவறிச்சு. அது சொல்ல ஏன் தனிக்கியா? பிடிச்சி அது ஒரு பையன் தான் பார்த்துக்கிறானுங்க. அவன் தான் பார்த்துக்கிறான். அது ஒரு பையன் தான். இல்லை பம்பாய் இருக்கிறாங்க அவங்க. பம்பாயா டெல்லியா? பம்பாயா? ஒரு பையனுக்கு வேலை செய்கிறாங்க. ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிறாங்க. போடுறாங்க அவங்க சீட்டு கிட்டு போட்டு வச்சுக்கிறாங்க அவங்க காசு. ஐயோ மாமா அம்மா இல்லாத கஷ்டம் அம்மா கஷ்டமா இருக்குது பாரு. இன்னும் வயசு ஆகிடுச்சு உனக்கு அம்மாவுக்கு. ஏன்னா அம்மா ஆயிஷா அம்மா வானவா வேணும் நான் அதுக்கு இருந்தால் தானே இல்லையே அது என்ன பண்ண. இங்கே கண்ணம்னா எங்கள் அம்மா தான் அவங்க போய் பார்க்கணும். சின்ன நாய்க்குட்டி கூட 50 தான். அதுதான் பண்ணுறியா? அதான் அவங்க 10 கடன் முடிஞ்சு போச்சு. உங்கள் புத்தி நீங்கள் இருக்க நல்லா இருக்குண்ணா. நீ இந்தியா அடி வாங்கி வந்து நீ இது பண்ணுங்க. ஏன்னா நீ அடி பண்ணி எனக்கு என்ன தெரியும் சொல்லலாம். அடி வாங்கி வந்து பாருங்க. பின்னாடி வந்து அடிச்சா நீ கூட என்ன பண்ணுவ? சரி நான் அடிக்கிறது தெரிஞ்சா நீ உஷார போற. இந்த அளவுக்கு அடிச்சுட்டு போய்க்கிறாங்க. எப்படி போட்டாலும் ஒரே ஓட்டம் ஓடி விட்டுக்கலாம்.
6 ஏப்ரல் கீழே இறங்கிட்டு இருக்கிறாமா. இறங்கினா ரூம்ல இருந்தாலும் தெரியாது. நானும் மயக்கத்துல இருந்தா நான் ஒரு ஆள் தான், நான் நம்பல.